14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் பாகம் 2. அர்ஜுனா, தமோ குணமானது அஞ்ஞானத்தால் பிறந்தது. அது எல்லா பிராணிகளையும் மோகிக்கச் செய்கின்றது. அந்த குணம் தேகியை ஆலசியத்துடனும் நித்திரையுடனும் அஜாக்கிரதையுடனும் பந்தம் செய்கின்றது. சத்வத்திற்கு பிரதானம் சுகத்தோடு சேர்ப்பிக்கை, ரஜோகுணத்திற்கு பிரதானம் தர்மத்தோடு சேர்ப்பிக்கை, தமோ குணத்திற்கு பிரதானம் வஸ்துவை உள்ளபடியே அறிய ஒட்டாமல் தடுத்து விபரீத ஞானத்தை விளைவித்துச் செய்ய வேண்டியதை விட்டு விபரீதத்தோடு சேர்ப்பிக்கை. ஓ அர்ஜுனா, சத்வ குணமானது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும், ரஜோகுணமானது சத்வ குணத்தையும் தமோ குணத்தையும், அவ்வாறே தமோ குணமானது சத்வ குணத்தையும் ரஜோ குணத்தையும் நிராகரித்து, அதாவது அடக்கி உண்டாகிறது, தலையெடுக்கிறது என கொள்ளலாம். உள்ளுரை: ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் உள்ள சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் மூன்றில் எந்த குணம் எந்த காலத்தில் மேலிடுகின்றதோ அப்பொழுது அந்த குணம் மற்றைய 2 குணங்களையும் அடக்கி தனது காரியங்களையே அதிகமாக செய்விக்கும். எவ்வாறெனின், சத்வ குணம் மேலிட்டால் சுகத்தையும் ஞானத்தையும் உண்டாக்கும். ரஜோகுணம் மேலிட்டால் கர்மத்திலே அதிக பிரவிற்த்தியை உண்டாக்கும். தமோகுணம் மேலிட்டால் அஜாக்கிரதை, சோம்பல், நித்திரை ஆகியவற்றை அதிகமாய் உண்டாக்கும். பூர்வ கர்மானுச்சாரத்தாலும் ஆகாராதி பேதத்தாலும் இந்த குணங்களில் ஒன்று மேலிடுகின்றது. கண் முதலியன சகலமான ஞான மார்க்கங்களிலும் வஸ்துவை உள்ளபடியே பிரகாசிப்பித்து கொண்டு எப்பொழுது ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது சரீரத்தில் சத்துவம் தலையெடுத்திருக்கிறது என்று அறியத்தக்கதாம். லோபம் என்றால் தன் பொருளை கொடுப்பதென்றால் கூடாதென்கின்ற ஸ்வபாவமும், யாதொரு பயனும் இல்லாமலே சலிக்கும் ஸ்வபாவமும், பல சாதனங்களான கர்மங்களை செய்ய தொடங்குவதும், இந்திரியங்கள் அடங்காமையும், விஷயத்தில் ஆசையும், இவை யாவும் ரஜோகுண தலையெடுத்த பொழுது உண்டாகின்றன. லோபம் முதலிய ஸ்வபாவங்கள் இருக்கும் பொழுது ரஜோகுணம் விருத்தியாய் இருக்கிறதென்று அறியத்தக்கது. ஞானம் உண்டாகாமையும் பிரவிற்த்தி உண்டாகாமையும், காரியமில்லாத காரியத்தில் பிரவர்த்திப்பதென்கின்ற அனவாதனமும் விபரீத ஞானமும், இவை யாவும் தமோ குணம் விருத்தியாகும் பொழுது உண்டாகின்றன. இவைகளை கொண்டு தமசு விருத்தியாகின்றன. சத்வ குணம் விருத்தியான காலத்தில் மரணம் அடைபவன் ஆத்மாவின் உண்மையை அறிந்து அஞ்ஞானம் கழிந்தவர்களின் கூட்டத்தில் போய் சேருகிறான் என்று கூறினால், சத்வம் தலையெடுத்த பொழுது இறந்தவன் ஆத்ம ஞானிகளின் குலத்தில் பிறந்து ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை அறிய வேண்டும் சாதனங்களான புண்ணிய கர்மங்களில் விழுகின்றான். ரஜோகுணம் தலையெடுத்த பொழுது மரித்தவன் பலனை குறித்து கர்மம் செய்யும் மலர்களின் குலத்தில் பிறக்கிறான் என்றால், பிறந்து ஸ்வர்க்கம் முதலிய பலன்களை சாதிக்கும் கர்மங்களை செய்கிறான். தமோகுணத் தலையெடுத்த பொழுது இறந்தவன் நாய், பன்றி முதலிய மூட யோனிகளில் பிறக்கிறான் என்று கூறினால், ஒரு பயனை குறித்தும் ஆரம்பிக்காதபடியாய் பிறக்கின்றான். இவ்வாறு சத்வம் விருத்தியாய் இருக்கையில் மரணம் அடைந்து ஆத்ம ஞானிகளின் குலத்தில் பிறந்தவன் பலனில் அபேட்சையின்றி நம்முடைய ஆராதன ரூபமாக கர்மம் செய்து வந்து மறுபடியும் அதை காட்டினும் அதிகமான சத்துவத்தால் உண்டானதாய் நிர்மலமானதாய் துக்க லேசமும் அற்றதாய் இருக்கும் பலனை அடைகிறான் என்று சத்வ குணத்தில் பரிணாமத்தை அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். அந்திம காலத்தில் விருத்தியான ரஜோ குணத்திற்கு பலன் பல சாதனங்களான கர்மத்தில் பற்று உடையவர்களின் குடியிற் பிறப்பும், பல அபேட்சையுடன் கூடிய கர்மத்தை செய்கையும், அதன் பலனை அனுபவிப்பதற்காக மறுபிறப்பும், ரஜோகுண விருத்தியும், மீண்டும் பல அபேட்சையுடன் கர்மத்தில் பிரவிற்த்தியும் என்று இவ்வாறு சம்சார துக்க பரம்பரையாய் இருக்குமென்று ரஜோகுணத்தின் உண்மை அறிந்தவர் சொல்லுகிறார்கள். இவ்வாறு அந்திம காலத்தில் விருத்தியடைந்த தமசிற்கு பயனும் அதிக அஞ்ஞான பரம்பரையாய் இருக்கும் என்பார்கள். இவ்வாறு பரம்பரையாய் அதிகமாய் உண்டான சத்வ குணத்தால் ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம் பிரத்யக்ஷமாய் விளங்கும். அவ்வாறு உண்டாகும் ரஜோகுணத்தால் ஸ்வர்காதி பலன்களில் ஆசை உண்டாகும்.
அவ்வாறு உண்டான தமோகுணத்தால் பிரமாதமும் அதற்கடியான அசத் வியாபாரத்தில் பிரவிற்த்தியும் அதனால் விபரீத ஞானமும் அதனால் அஞ்ஞானமும் உண்டாகும். கருத்து: சத்வ குணத்தை அடைந்திருப்பவர்கள் மேலான லோகத்தை அடைகின்றார்கள். ரஜோகுணம் உடையவர்கள் மனுஷ லோகத்தில் இருக்கின்றார்கள். நீச்ச குணத்தில் பிரவிற்த்தியை உடைய தமோ குணம் உடையவர்கள் கீழ் லோகத்தை அல்லது நரகத்தை அடைகின்றார்கள். மேற்கூறியபடியே சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் வரவர மேலே போகின்றார்கள், அதாவது சம்சாரத்தினின்றும் மோட்சத்தை அடைகின்றார்கள். ரஜோகுணம் ஸ்வர்க்கம் முதலிய பலன்களில் ஆசையை விளைவிக்கும் ஆகையால் அக்குணத்தில் இருப்பவர்கள் பலத்திற்கு சாதனமான கர்மத்தை அனுஷ்டித்து அதன் பலனை அனுபவித்து மறுபடியும் பிறந்து அதே கர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். தமோ குணத்தை உடையவர்களோ மேன்மேலும் இழிவான விருத்தியை செய்து வந்து கீழே போகிறார்கள். அதாவது சண்டாளனாய் பிறத்தல், அதன்பின் விலங்காய் பிறத்தல், அதன் பிறகு பூச்சி புழுக்களாய் பிறத்தல், தாவரமாய் இருத்தல், அதற்கு பிறகு கொடியும் புதருமாய் இருத்தல், அதற்கு பின் கல் கட்டை மண்ணாங்கட்டி முதலானவைகளாயிருத்தல் முதலிய அதோகதியை அடைகிறார்கள். விவேகியானவன் புத்தியாதி ஆதாரங்களாய் பரிணமித்திருக்கின்ற குணங்களை அன்றி வேறொருவனை கருத்தாவாக எப்பொழுது அறிகிறதில்லையோ, ஆத்மாவை குணங்களினின்றும் அந்நியனாக அறிகின்றானோ அந்த விவேகி எனது ஸ்வரூபத்தை அடைகின்றான். ஸ்ரீ சங்கரர் அபிப்பிராயம்: குணங்களே சகல கர்மங்கட்கும் கர்த்தா. நான் குணாதீதன் ஆகையால் கர்மங்களும் கர்ம பயன்களும் என்னை ஒட்டுவதின்றென தெளிந்தவன் பிரம்மமாகின்றான். ஸ்ரீ ராமானுஜர் அபிப்பிராயம்: சாத்வீகமான ஆகாரத்தை சேவிப்பதாலும் பல அபேட்சையற்று எம்பெருமானுடைய ஆராதன ரூபமாக கர்மானுஷ்டானம் செய்வதாலும் ரஜஸையும் தமஸையும் சுத்தமாய் அடக்கி உத்கிருஷ்டமான சத்வத்திலிருந்து ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கின்ற இவன் குணங்கள்தான் அவற்றிற்கு அனுகுணமான பிரவிற்த்திகளை செய்கின்றன என்றும் அவ்வாறே குணங்களுக்கு பரனான ஆத்மா கர்த்தா வல்லன் என்றும் எப்பொழுது பார்க்கிறானோ அப்பொழுது அவன் நம்முடைய ஸ்வபாவத்தை அடைவான் என்று கூறினால், ஸ்வபாவத்தில் பரிசுத்தமான ஆத்மா கர்த்தாவாய் இருப்பதெல்லாம் பூர்வ கர்மம் அடியாக வரும் குண சங்கத்தால் வந்தது. ஆத்மாவோ ஸ்வபாவத்தில் கர்த்தா வல்லன். அளவற்ற ஞானமே வடிவாய் இருப்பவன் என்று எப்பொழுது அறிகிறானோ அப்பொழுது அவன் நமக்கு சமமாகிறான் என்றபடியாம். சரீரம் எடுத்திருக்கும் பொழுதே சரீராகாரமாய் விகாரப்பட்டிருக்கும் பிரகிருத்தியினின்றும் உண்டான இந்த சத்துவம் முதலிய குணங்கள் மூன்றையும் கடந்து அவைகளை காட்டினும் வேறாய் ஞானமே வடிவான ஆத்மாவை கண்டவன் பிறப்பு இறப்பு மூப்புகளால் உண்டான துயரங்களினின்று விடுபட்டவனாய் பிறகு அமிர்தமான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பான். அர்ஜுனன் வாக்கியம்: கிருஷ்ணா, சத்வம் முதலிய இக்குணங்களை கடந்தவன் எவ்வித லட்சணங்களுடன் கூடியிருப்பான்? எவ்வித ஆச்சாரத்தோடு கூடியவன்? இந்த சத்வம் முதலிய குணங்களை அவன் எவ்வித உபாயத்தாலே கடக்கின்றான்? ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கியம்: அர்ஜுனா, ஆத்மாவை ஒழிந்த மற்றவைகளுள் அனிஷ்ட வஸ்துக்களில் பிரவிற்த்தி உண்டானால் இவை பிரகாசம் பிரவிற்த்தி மோகம் என்கின்ற சத்வாதி குண காரியங்களென்று நினைத்து அவன் அவைகளை பகைக்க மாட்டான். அவ்வாறே இஷ்ட வஸ்துக்களில் நிவிர்த்தி உண்டானால் அவைகளே நிவிர்த்தங்களாகி விட்டன என்று நினைத்தவன் ஆகையாலே அவைகளை கோரவும் மாட்டான். குணாதீதமான ஆத்ம வஸ்துவை காண்பதனால் உண்டான திருப்தியால் இதர விஷயங்களில் தட்டாமல் இருப்பவன் ஆகையால் குணங்களை கண்டு விரும்பவாவது வெறுக்கவாவது மாட்டான். குணங்கள் தம் காரியங்களான பிரகாசம் முதலியவைகளை செய்கின்றனவென்று நினைத்தவனாய் எவன் வெறுமனே இருக்கின்றானோ அவன் குணங்களின் காரியத்திற்கு தக்கபடி அவை இழுத்த வழியில் செல்லவும் மாட்டான். மேலும் இன்ப துன்பங்களில் சமச்சித்தனாய் தன்னுள் தான் இருப்பவனாய், அதாவது ஆத்மாவே பிரியமாய் இருக்கையாலே அதை ஒழிந்த புத்திராதிகளின் பிறப்பு இறப்பு முதலிய சுக துக்கங்களில் சமச்சித்தனாய்
ஆனது பற்றியே மண்ணாங்கட்டி கல் பொன் ஆகியவற்றை சமமாக நினைத்தவனாய், அதே காரணத்தாலே பிரியமும் அப்பிரியமும் துல்லியமாய் இருப்பவனாய், பிரகிருதியையும் ஆத்மாவையும் பிரித்து அறிவதில் நிபுணனாய், தன்னிடத்தில் உண்டான மானிட தன்மை முதலிய அபிமானத்தால் வரும் குணாகுணங்களை பற்றி நிந்தித்தாலும் துதித்தாலும் தனக்கு அக்குணாகுணங்களின் சம்பந்தம் இல்லை என்கின்ற எண்ணத்தால் இரண்டையும் சமமாக நினைப்பவனாய், அந்த ஸ்துதி நிந்தைகளால் வரும் மான அவமானங்களிலும் அவற்றால் வரும் சத்ரு மித்ர பக்ஷங்களிலும் தனக்கு சம்பந்தம் இல்லை என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டே அவைகளை சமமாய் நினைப்பவனாய், அப்படியே தான் சரீரத்தை எடுத்திருப்பதால் வரும் எந்த வியாபாரங்களையும் செய்யத் தொடங்காமல் இருப்பவனாய் இருக்கும் அவன் யாவன் அவனே குணங்களை கடந்தவன் ஆவான். எவன் என்னையே சலியாமல் இருக்கின்ற பக்தி யோகத்தாலே உபாசிக்கின்றானோ அவன் இந்த முக்குணங்களை அதிக்கிரமித்து பிரம பிரியன் ஆகிறதற்கு யோக்கியனாக ஆகின்றான். ஸ்ரீ சங்கரர் அபிப்பிராயம்: எந்த யதி அல்லது கருமி சகல பூதங்களின் ஹிருதயவாசியான ஈஸ்வரனும் நாராயணனுமான என்னை ஒரு பொழுதும் வேறு விஷயங்களில் பிரவிற்த்தியின்றி பஜிப்பதாகிய யோகத்தாலே என்றால் விவேக விஞ்ஞானமாகிய யோகத்தாலே, அதாவது ஆத்ம ஐக்கியானுசந்தானத்தாலே உபாசிக்கின்றானோ அவன் பகவத் அனுக்கிரகத்திற்கு பாத்திரனாக குணங்களை அதிகரித்து பிரம்ம பவனமாகிய மோட்சத்தை அடைய யோக்கியனாக ஆகின்றான். ஸ்ரீ ராமானுஜர் அபிப்பிராயம்: பிரகிருதியையும் ஆத்மாவையும் பிரித்தறிவதால் மாத்திரம் குணநாசம் பிறக்க மாட்டாது. ஏனென்றால் அது அனாதிகாலமாய் தொடர்ந்த விபரீத வாசனையால் பாதிக்கப்படுமன்றோ. மற்றபடி சத்திய சங்கற்பனாய் பரம காருணிகனாய் ஆஸ்ரித வாத்சல்ய சாகரமாய் இருக்கும் நம்மை ஏகாந்தமான பக்தி யோகத்தால் எவன் இடைவிடாமல் சேவிக்கின்றானோ அவன் ஒருவராலும் ஒழிக்கப் போகாத இந்த சத்வாதி குணங்களை கடந்து பிரம்ம பாவத்தை அடையும்படியான நிலைக்கு வருவான். அதாவது அமிர்தமான ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபத்தை அடைவான் என்றபடி. பரமாத்மாவின் விக்கிரக ரூபமும் சாஸ்வதமான மோட்சத்திற்கு ஆசிரயமும் நித்தியமான தர்மத்திற்கு மூலஸ்தானமும் மோக்ஷ சுகத்திற்கு ஆசிரயமும் நானே என்று தெரிந்து கொள்வாயாக. ஸ்ரீ சங்கரர் அபிப்பிராயம்: பரமேஸ்வரோ உபாசனையே பிரம்மோ உபாசனை எனப்படுவதாலும் என்னை உபாசித்தவர்கள் முக்குணங்களை கடந்து பிரம்மம் ஆவார்கள் என்றதாம். ஸ்வரூப விசாரமாகிய தத்துவ ஆராய்ச்சியினார் பிறக்கும் உத்தமமாகிய ஆத்ம ஞானமானது அதி தீவிரதர பக்குவம் உடைய அதிகாரிகட்கன்றி ஏனையோர்க்கு அருமை தாகலின் சர்வ ஜனோ உபகாரமாகவும் சர்வ மத சம்மதமாகவும் யாவரும் தெரிந்து உய்யும் மார்க்கத்தில் இதனை சிறப்பாக வைத்து இவ்வத்தியாயத்தில் கூறியதென்க. ஸ்ரீ ராமானுஜர் அபிப்பிராயம்: நம்மை விட்டு நீங்காத பக்தி யோகத்தால் நாம் சேவிக்கப்பட்டால் அமிர்தமாய் அவ்யயமாய் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை நிலைப்பிக்கின்றேன். அவ்வாறே அதிசயமான நித்திய ஐஸ்வர்யத்தையும் ஏகாந்த இன்பத்தையும் அளிக்கின்றேன். அதாவது குணநாசம் பிறப்பதற்கும் அதன் மூலமாய் அக்ஷரம் ஐஸ்வர்யம் பகவத் பிராப்தி இவைகள் கிடைப்பதற்கும் அவன் திருவடிகளில் செய்யும் பரம பக்தியே உபாயமாக கடவதென்று சொல்லுகையாலே குணநாசமும் அத்துடன் வரும் பகவத் பாவமும் ஏகாந்தமான பகவத் பிரபத்தியால் உண்டாகும் என்றது ஆயிற்று. 14வது அத்தியாயம் முற்று பெற்றது.